முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, ஆசை ஆசையாய் உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி ஒன்றை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே. என்னை நீ அலட்சியம் செய்தால் கோபமாக நான் திரும்பி விடுவேன். இனி உன் பக்கமே உன் முருகனப்பா நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என்னுடைய உயிரான என் செல்ல குழந்தை நீ. உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதை நான் உனக்கு முன்பாகவே அறிந்து நான் கொடுத்து விடுவேன் தங்கமே. அப்படி இருக்கையில் நான் பேசும்போது மட்டும் உன்னுடைய மனம் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கின்றது. அனைத்தும் சரியாகும் நேரம்தான் இது. இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய கவலை தீரும் தங்கமே. அந்த வேலை நல்லபடியாக உனக்கு நடந்து முடியும். நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடக்கும். உன் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உன் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைத்து பார்த்தங்கமே. அந்த மகிழ்ச்சியில் இரு. ஆரோக்கியம் மேம்படும். தூரத்தில் இருக்கும் உறவுகள் நட்புகளுடன் பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்களுடன் பேசியும் மகிழ்வீர்கள். வாழ்க்கையில் அவ்வப்போது ஆறுதலான நிகழ்வுகள் இனி நடக்கும். உன் நல்ல மனது எனக்கு புரிகின்றது தங்கமே. நீ எல்லோருடைய நன்மைக்காக தீவிரமாக யோசிப்பாய். ஆனால் அதனை பெரும் கவலையாக மாற்றி உன் உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாதே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்ட பிறகு அவர்கள் பற்றிய கவலையை நீ சுமக்காதே தங்கமே. அதை நான் பார்த்து கொள்கின்றேன். ஏதாவது ஒன்று உன்னை கவலைக்குள்ளாக்க வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் எல்லாவற்றிற்கும் கவலைப்படுதல் உன் ஆற்றலை சக்தியை குறைத்துவிடும். உன் முழு மனோசக்தியோடு நீ இருக்கும் போதுதான் எதையும் வாழ்க்கையில் சமாளிக்க முடியும். பெரியதாக கவலைப்படாமல் உன் பிரார்த்தனைகளை என்னிடம் கூறிவிட்டு உன் கடமையை உற்சாகமாக தொடங்கு. வழக்கம் போல் அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக என் அருளால் சரியாவதை நீ காண்பாய். உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். அதுவும் நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்தே உன்னை நோக்கி வரப்போகின்றது தங்கமே. என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றப் போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.